அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் இன்ட்ராடேக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் பையிங் கிளாஸு, இன்ட்ராடே கிளாஸு இண்டெக்ஸ்க்கு மட்டும், எனி இண்டெக்ஸ்க்கு மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது வந்து செப்டம்பர் 15 செப்டம்பர் 15 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 10 முடியுது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரிவிஷன் ப்ளஸ் சில இன்புட்ஸ் தான் கொடுப்பேன். ஓகேங்களா? இதில் நான் எல்லாரையும் கிளாஸில் அலோவ் பண்ண மாட்டேன். ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட என்ன டீட்டெயில் வேணுமோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நான் அனுப்பிச்சிருவேன். அது இல்லாமல் ஒரு சில ரூல் இருக்குது, அது நான் உங்ககிட்ட கேள்வியாக கேட்டு தெரிந்து கொண்டு தான் அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்க்கு அலோவ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலாம் வாங்கிட்டு நீங்கள் யோசித்து சிந்திச்சு வாங்க. ஏன்னா என் கிளாஸுக்கெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவ்வளோ ரூல் உள்ள வச்சிருப்பேன். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் கொடுத்துருவோம். என்னுடைய நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், டவுட் இருக்கவங்க கால் பண்ணி பேசிக்கலாம். ஓகே, சரி. இன்னைக்கு டேக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். 24,600 புட்டு 54 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட். நல்லா பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன், இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. நிஃப்டி இந்த விலைக்கு மேலே இருந்தால் இந்த ஸ்ட்ரைக்கு நிஃப்டி டவுன் சைட் ஆகும். அது இந்த விலைக்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைட் ஆகும். சிம்பிள். எல்லாரும் போய் மார்க்கெட்டில் சப்போர்ட் உட்காந்துருக்காங்க இல்லையா? நாம் ஆனால் வித்தியாசமாக இருக்கிறோம். நாம் அதுலேருந்து அப்படியே மாறுபட்டு பார்க்குறோம். கரெக்டாக ஏன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே ஏறணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் டைம் வேல்யூன்னு ஒன்று கிடையாது, ஆனால் ஆப்ஷனில் டைம் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதெல்லாம் ஏன், எதுக்காக நம்ம வந்து இதை சொல்கிறோம்? மார்க்கெட்டுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்தெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆப்ஷன் பையர் அதை நீங்கள் சப்போர்ட்டில் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் அது 50 பாயிண்ட் கீழே இருக்கும், அதுக்கப்புறம் அது மறுபடியும் ஏறும். அப்போ ஏறும்போது உங்கள் பிரீமியம் காஸ்ட் வரதே கஷ்டம். அப்போ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு தெரிந்தவங்களோ உங்கள் பகுதியில் சொல்லி கொடுத்தா அங்கே போய் கற்றுக்கோங்க. அப்படி இல்லையா நீங்களே கற்றுக்கலாம். முதல்ல மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிற பேசிக் படிங்க. ஆனால் கொஞ்சம் காலங்களாகும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் யாரோடைய இதுவும் தேவையே இல்லை. நாம் எதையுமே தெரிந்து கொண்டு பண்ணுங்க. யார் சொல்றதையும் நம்பாது, இன்க்ளூடிங் மீ. மார்க்கெட் ஃபுல்லி மேக்ஸ் தான். பொசிஷன் வந்து ஆப்ஷன் பையிங் கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட். அதுவும் மேக்ஸ் தாங்கிறது தான் என்னுடைய தியரி. ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து இயர்லி லெவல், மந்த்லி லெவலில் முன்னாடியே போட்டுருவோம். ஏன்? அதெல்லாம் மேக்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூ அங்கே வரும்போது தான் அது ரியாக்ட் ஆகும். அப்போ அதற்கேற்றாற்போல் உங்களுடைய வர்த்தகத்தை பயன்படுத்து. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.